ஹாய் மக்களே, விடாமுயற்சி அதிக எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஃபைனலாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. 2024 மே மாதமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் நிறையா விவரிக்க முடியாத காரணங்களால் டிலே ஆகிட்டே இருந்தது. கடைசியில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி கடைசியில் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. எனிவே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. தலை சொன்ன மாதிரி படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் பொங்கல், அதுவும் தலை பொங்கல். இந்த படம் ஏன் டிலே ஆச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன் சொல்கிறாங்க. ஏன்னா அஜர்பைஜான் அங்கே வந்து கிளைமேட் வந்து ஸ்னோஃபாலிங்கே வந்தது இல்லையா, சடனாக ஸ்னோஃபாலிங் வந்துருச்சான். அதேமாதிரி ஆளையே தூக்கிடுமா, அப்படியே அந்த மாதிரி காற்றடிக்குமா, அதனாலேயே ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அங்கே டே டைம் வந்து ஒன்லி 6 hours தானா. ஸோ ஃபுல்லாகவே டே ஷூட்ஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த ஷார்ட் டியூரேஷனில் ஷூட் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் சொன்னாங்க. இதே இது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்னென்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நம்ம மகிழ் திருமேனி வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரு, ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறாரு, பேட்சப் அப்படின்னு சொல்லி மாறி மாறி ஒருத்தர் குறை சொல்லி, நீங்கள் எப்படியா அடிச்சிக்கோங்க, எங்களுக்கு படம் வந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் மனநிலைமை இருக்க கடைசியாக இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம தலை அஜித் எப்போ நம்ம கார் ரேஸில் அவர் ஜெயிச்சாரோ, அதுக்கப்புறமா பத்மபூஷன் விருது எப்போ அவருக்கு கிடச்சிதோ, அதுக்கப்புறமா இந்த படத்தோட எதிர்பார்ப்பு டபுள் மடங்கு எகிரிடுச்சு. எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ஈவன் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வெறித்தனமாக கூட ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி நான் தேட்டரில் பார்த்தப்போ அதை நான் ஃபீல் பண்ணேன். பத்மபூஷன் அவார்டு அஜித்துக்கு தேவையா அப்படின்னு கேட்குற சில முட்டாள்களுக்கு இந்த பதிலை நான் சொல்லியே ஆகணும். ஒரு மனுஷனுக்கு 150 கோடி 200 கோடி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அவன் லேஸ்பட்ட ஆள் இல்லை. அதே மாதிரி முன்பின் அஜித்தை பார்க்காதவங்க கூட தலை அஜித்தே கடவுளேன்னு கத்துறான்னா அது லேஸ்பட்ட விஷயம் இல்லை. எத்தனை பேர் அந்த படத்தில் வேலை செய்கிறப்ப எவ்வளோ தொழிலாளிகளுக்கு அவர் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்குது, அது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணுறவன் பண்ணிகிட்டே தான் இருப்பான், அவன் அங்கேயே தான் இருப்பான். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும். தலை மாதிரி ஹீ டிசர்வ் மோர் ஃபார் தட் பூஷன், பத்மபூஷன் விருதுக்கு. ஸோ அதை அப்படி ஓரமாக வச்சுருவோம். படத்தோட ஒன்லைனர் என்ன தான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியா இப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன், இது விஸ்வரூப வெற்றி. படத்தோட ப்ளஸ்ன்னு சொன்னால் எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். கேமராமேன்லேருந்து ஓம் பிரகாஷ், மை காட் என்ன கேமரா ஒர்க் தெரியுமா. நான் ஜென்ரலாக ஓம் பிரகாஷுடைய பயங்கரமான ஃபேன். எஸ்பெஷலி நம்ம ராயன் படம் பார்த்துட்டு மறந்து போயிட்டேன் நான். எனக்கு ஆக்சுவலி இதோட ராயன் படத்தோட கேமரா ஒர்க் இன்னும் கூட ரொம்ப பிடிச்சது. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், அது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஸோ கம்பேர் பண்ணுறது நியாயமும் கிடையாது. மிரட்டியிருக்காரு மனுஷன். இந்த படத்தை 3 பேர் தன் ஷோல்டரில் தூங்கி சுமந்துருக்காங்க. டெஃபினெட்லி த கிரெடிட் கோஸ் டு மகிழ் திருமேனி, அஜித் அண்ட் கேமராமேன் அண்ட் அனிருத், ஓம் பிரகாஷ் அண்ட் அனிருத். இவங்க 3 பேரும் படத்தை வேறு லெவலுக்கு அவங்களோட சின்சியர் ஹார்ட் ஒர்க் அதில் தெரியுது. எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்சியர் எஃபர்ட் அதில் தெரியுது, ஃப்ரேம் பை ஃப்ரேம். எஸ்பெஷலி அனிருத்தோட அந்த பத்திக்கிச்சு பாட்டு, பட்டி தொட்டிலாம் பற்றி எரிஞ்சிச்சு. படத்தில் வரும்போது அது வேறு லெவலில் வைப்ஸில் இருந்தது. எல்லாருமே சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து இங்கிலீஷில் 1997 வந்த பிரேக் டவுன் அப்படிங்கிற படத்தோட தழுவல். எஸ், அந்த படத்தோட பாதிப்பில் தான், அந்த படத்தோட கதை தழுவலில் தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே பிகினிங்லேயே பூஜை போடுறப்பே சொல்லியிருந்தாங்க. அந்த பிரேக் டவுன் படத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது, இது எந்த அளவுக்கு அஜித்துக்கு சூட் ஆகும். ஏன்னா நம்ம ஊர் மக்கள் வந்து மாஸ் என்ட்ரி, பயங்கரமான ஃபைட்டு, டைலாக்ஸ் அப்பெல்லாம் எதிர்பார்ப்பாங்களே. பட் ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் ஆயிருமோ அப்படின்னு நினச்சேன். பட் இந்த இடத்துல மகிழ் திருமேனியை நம்ம பாராட்டியே ஆகணும். என்னென்னா ஒன்லி அந்த ஸ்டோரி லைனை மட்டும் தான் எடுத்திருக்கேன்னு சொல்கிறாரு. பட் டோட்டலாகவே இது வேறு ஃபீலில் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருக்குது. அஜித்துக்காக ரொம்ப மெனக்கெட்டு இருக்கார் மகிழ் திருமேனி. கூடோஸ் டு மகிழ் திருமேனி. படத்தோட ஒரு 15 to 20 minutes கொஞ்சம் அந்த டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. பட் ஒன்ஸ் அஜித் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க, அந்த ஸ்லோவாக பேசிட்டு அந்த கோவப்படுவார், அதுலேருந்து படம் டேக் ஆஃப் ஆகுது. வேறு லெவலில் இருக்குது படம். அப்படியே தேட்டரில் ரசிகர்கள் அப்படி தூக்கி கொண்டாடுறானுங்க. ஐ திங்க் தலை அஜித் அவர்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தலைமை எதில் கை வச்சாலும் கண்டினியூ வெற்றி. கார் ரேஸ், பத்மபூஷன், இப்போ இது அவருக்கு இன்னொரு அடிஷ்னல் ஆடட் வேல்யூ. ரசிகர்களுக்கு இந்த படம் உண்மையாலுமே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. படத்தோட ஒன்லைனர் அப்படின்னு பார்த்தா அஜித் ஒய்ஃப் த்ரிஷா அவங்க 2 பேரும் ஒரு காரில் போயிட்டுருக்காங்க. வழியில் கார் பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆனோடனே அங்கே ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வராரு. அவர் மூலமாக த்ரிஷா காணாமல் போயிடுறாங்க. காணாமல் போன த்ரிஷாவை அஜித் கண்டுபிடிச்சாரா, எவ்வளோ சிரமத்துக்கு இடையில் என்னென்ன எஃபர்ட் போடுறாரு த்ரிஷாவை கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுதான் படத்தோட ஒன்லைனர். கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறத கதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தில் அஜித் ஒன் மேன் ஆர்மி மாதிரி படத்தை தன் ஷோல்டரில் தூக்கி சுமகிறாருங்க. அதுவும் 3 டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸில், டிஃப்ரெண்ட் ஏராவில் நடக்கிற மாதிரி, டிஃப்ரெண்ட் இயர்ஸ் கேப்பில் நடக்கிற மாதிரி வருது. எஸ்பெஷலி அந்த மங்காத்தா ஸ்டைல் அஜித்தை பார்த்தது, ஓ மை காட், இட் இஸ் பிக் ட்ரீட் ஃபார் ஆடியன்ஸ் ரியலி. அதேமாதிரி த்ரிஷாவுக்கும் அஜித்துக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி அமேசிங். இடைவேளை வரை ஃபஸ்ட் ஆஃப் படம் ரொம்ப விறுவிறுன்னு போகுது. என்ன இருந்தால் அந்த இடைவேளை வரப்போ நம்ம எதிர்பார்ப்பு எகுறுது, டபுள் ஆகுது.
பட் இடைவேளைக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக்ஸ் இருக்க தான் செய்யுது, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. பட் இட்ஸ் ஓகே. ஒரு 30 சீன் இருந்ததுன்னா அதில் ஒரு 10 சீன் வந்து ரொம்ப இன்டென்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு மகிழ் திருமேனி. என்னோட சின்ன ரிக்வெஸ்ட் என்ன, அந்த 10 சீனுக்கு போட்ட எஃபர்ட்டை இன்னும் ஒரு 10 சீனுக்கு ஒரு 20 சீனுக்கு போட்டிருந்தா படம் வேறு லெவலில் போயிருக்கும். இப்பயும் படம் சோரம் போனதெல்லாம் சொல்ல முடியாது. இட் இஸ் அமேசிங் ட்ரீட் ஃபார் தலை ஃபேன்ஸ். படத்தில் இன்னொரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னால் அர்ஜுன். மை காட், அர்ஜுனோட டைமென்ஷன் இந்த வயசுலேயும் என்ன ஃபைட் பண்ணுறாரு என் மனுஷன். ரியலி அந்த ஃபிட்னஸ் எல்லாம் அர்ஜுன் சார்ட்டு நம்மளாம் கற்றுக்கணும். வேறு லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இஸ் த ரைட் பர்சன் ஃபார் தட் கேரக்டர். அந்த எக்ஸ்பெஷன் அந்த கேரக்டர் சூஸ் பண்ணுறதுங்கிறதாங்க ஒரு அந்த காஸ்டிங் டேரக்டர்னே இருப்பாங்க. நீங்கள் வெளியிலலாம் ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு தனி பிரிவு இருக்கும். அந்த ஒர்க்கை இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அர்ஜுனோட கேரக்டர் வடிவமைக்கிறது சூப்பர். எஸ்பெஷலி அவங்க 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணும்போது அர்ஜுனும் அஜித்தும் மீட் பண்ணுற சீன் வேறு லெவல். இதில் இன்னொரு கேரக்டர் ரெஜினா, அவங்களோட கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கிறதும் எக்ஸ்ட்ராடினரி. நான் கூட நினச்சேன் த்ரிஷாவை டீல் விட்ருவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த பிரேக் டவுன் படத்தை பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் பெருசாக ஹீரோயின்ஸுக்கு பெரிய ஸ்கோப் இருக்காது. பட் நம்ம தமிழ் ஆடியன்ஸை மைண்டில் வச்சு இது என்னென்னா டிப்பிக்கல் அஜித்தோடைய படம் நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, கண்டிப்பாக அந்த படம் கிடையாது. பட் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் அஜித் படம் விச் யூ ஆல் வில் என்ஜாய். ஃபேன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமென்ஷனில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாஸான அஜித்தை காமிச்சிருக்கார் மகிழ் திருமேனி. இதில் அந்த கிரெடிட் அவர் கொடுத்தே ஆகணும். மகிழ் திருமேனி டேரக்டர் அவருடைய தமிழுக்கும் அவரோட இங்கிலீஷுக்கும் நான் மிகப்பெரிய ஃபேன். மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க பாவம் அவரை. இந்த ஒரு 2 வருஷம் அவரை புரட்டி எடுத்திருக்காங்க. பட் மகிழ் சார், யூ டிசர்வ் இட், யூ ஹவ் டன் இட். ஸோ ரியலி த மூவி ஹஸ் கம் அவுட் வெரி குட். ஸோ நம்ம அவர் பாராட்டாமல் இருக்க முடியாது. 2 வருஷம் கழித்து தலையோட படம் ரிலீஸ் ஆகுது. அஜித்தோட ஃபேன்ஸ்க்கெலாம் இது மிகப்பெரிய ட்ரீட். நான் தியேட்டரில் பார்த்தேன். மை காட், என்ன செலிப்ரேஷன் தெரியுமா. நான் படத்தை பார்க்குறத விட அந்த செலிப்ரேஷனை பார்க்குறதே மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்ஜாய் பண்ணேன் ரொம்ப. அந்த அளவுக்கு அவரை தூக்கி கொண்டாடுறாங்க. ஹி டிசர்வ் தட். ஓவராலாக சஸ்பென்ஸ், ஆக்ஷன், த்ரில்லர், விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி ஃபார் மகிழ் திருமேனி, அஜித்குமார், அனிருத், ஓம் பிரகாஷ் அண்ட் த என்டையர் க்ரூ. கிரேட் ஜாப் கைஸ். கூடோஸ் டு என்டையர் டீம். தட்ஸ் ஆல் மக்களே. போய் என்ஜாய் பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸ்க்கு சூப்பர் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களை கண்டிப்பாக இந்த மூவி டிசப்பாயிண்ட் பண்ணாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.